வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெமரி மாமி. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பிறந்ததுலேருந்து 6 மாதம் வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தா அவங்களோட மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் அண்ட் அவங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷன் டெவலப்மெண்ட். அவங்களோட கண் பார்வை டெவலப் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி தான் இது. குழந்தைங்க பிறந்த உடனேவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மள மாதிரி ஐரிஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்காது. பார்வை ஃபுல்லாக தெரியாது, லைட்டாக மங்களா அந்த மாதிரி தான் தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் ஹை கான்ட்ராஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜஸ் அந்த மாதிரி இமேஜஸ் தான் தெரியும். ஸோ அந்த டைமில் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் இல்லைனா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கிடைக்குது. உங்களால் முடிஞ்சால் அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வாங்கி அதை நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணுறது, இல்லை அவங்க இருக்கக்கூடிய டேபிளில் சைடில் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இல்லை ஒரு புக் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் புக் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி புக்ஸை நீங்கள் காட்டலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு தொட்டில் பொம்மையில் நீங்கள் எப்படி பொம்மையெல்லாம் குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே போல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் குட்டி குட்டி பிக்சர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நார்மலாக தொட்டில் பொம்மை போலவே அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் கீழே குழந்தைக்கு தெரிகிற மாதிரி கட்டி விட்டுட்டு அப்படி கூட குழந்தைங்களை பார்க்க வைக்கிற மாதிரி வைக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு சார்ட் பேப்பரில் எல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்களோ அங்கெல்லாம் சைடில் வச்சுக்கிற மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு இனிஷியலாக ஹை கான்ட்ராஸ்ட் உள்ள இமேஜஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் தெரியும், பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 3 to 6 months தான் அவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றது தெரியும். ஃபேஸஸ்லாம் நல்லா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் 3 monthsல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட்ஸ் ஜாஸ்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நாங்கள் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு புக் மாதிரி ரெடி பண்ணி பாப்பா சைடில் எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமோ அங்கெல்லாம் டிஸ்பிளேக்காக வைப்போம். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இமேஜஸாக இருந்தால் அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதே சைஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே அட்வைசபிள். அண்ட் 3 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்க கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் ஒரு 30 சென்டிமீட்டர் ஒரு 40 சென்டிமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் கேப்ல இருந்து நிறைய நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது உங்களோட ஃபேஸ் ரெகனைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே போல் டாய்ஸ் வச்சு நீங்கள் அவங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் வரைக்கும் கொண்டு போகும்போது அவங்களோட ஐ ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே போகுது அப்படின்றதெல்லாம். இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க ஃபேஸஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களோட சைடில் மிரர்லாம் நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். ஸ்டிக்கிங் மிரரும் கிடைக்குது, இல்லை நார்மல் மிரர் கூட சைடில் குழந்தை மேலே விழுகாத மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க அதை பார்க்கும்போது அங்கே ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த கை கால் அசைக்கிறதுலாம் பார்த்துட்டு இவங்களும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு 4 to 6 monthsல குழந்தைங்க கொஞ்சம் நல்லா ஃபேஸை ரெகனைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி மிரர்ஸ்லாம் வைக்கும்போது குழந்தைங்க அங்கே ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க கூட போய் நம்ம விளையாடணும், இல்லை அவங்க ஒரு குழந்தை நம்ம கூட விளையாடுறாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த 4 to 6 monthsல இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது காட்டலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி மிரர் வைக்கலாம். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நிறைய குழந்தைங்களோட பேசிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட உங்களோட ஃபோட்டோஸ், பழைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதை வச்சு குழந்தைங்க கிட்ட நீங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களோட விஷனை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம செய்ய வேண்டியது இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஹியரிங் டெவலப்மெண்ட்காக நீங்கள் குழந்தைங்க கிட்ட நிறைய பேசணும். யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதுலேருந்தே குழந்தைங்களுக்கு காது கேட்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நிறைய அவங்ககிட்ட பேசணும், தாலாட்டு பாடணும், புக்ஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே தாங்க இப்போவும் பண்ண போகிறோம். குழந்தைங்க டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் ரெகனைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது குழந்தைங்க கேட்ட அந்த வாய்ஸ் வெளியே கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனாலையும் குழந்தைங்களோட ஹியரிங் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் நிறைய அவங்ககிட்ட பேசிட்டு அவங்கக்கிட்ட பாட்டு பாடிட்டு நிறைய ரைம்ஸ் பாடலாம், நிறைய புக்ஸ் படித்து காட்டலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேட்டில்ஸ், அதாவது கிளுகிழப்பு பொம்மைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரேட்டில்ஸ்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக சவுண்ட் வர மாதிரியான ரேட்டில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி சவுண்ட் கேட்டால் குழந்தைங்க பயப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இனிஷியலாக கொஞ்சம் மைல்டான சவுண்ட் வரக்கூடிய ரேட்டில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிச்சனில் பாத்திரம் இருக்குது இல்லையா, அதை வச்சு லைட்டாக ஸ்பூன் வச்சு ஒரு தட்டு வச்சு தட்டுறது, அந்த மாதிரி
சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா குழந்தைங்களோட காலில் கொலுசு போட்டு விடுவோம் இல்லைங்களா, அதில் வந்து குழந்தைங்க கால் மூவ் பண்ணி பார்க்கும்போது கொலுசோட சத்தம் கேட்கும்போது மறுபடியும் மூவ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க, காலை தட்டி தட்டி பார்ப்பாங்க. அதுலேயும் குழந்தைங்களோட ஹியரிங் டெவலப்மெண்ட்க்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ஸ்பூனை வச்சு நம்ம தட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சவுண்ட் வருது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கே வந்து காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து தெரிஞ்சுப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணனா இப்படி ஒரு ரியாக்ஷன் தெரியும் அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்களோட ஹியரிங் டெவலப்மெண்ட்காக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க இந்த டைமில், அதாவது அரௌண்ட் 3 to 6 months வரைக்கும் எப்போ வேணால் குழந்தைங்களுக்கு வந்து பல் முளைக்கும். இது வந்து 6 monthsக்குள்ளேயும் இருக்கலாம், 6 monthsக்கு மேலேயும் கூட ஆகலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் கூட பல் முளைக்காமல் 1 பல் 2 பல் அந்த மாதிரி கூட முளைக்கும். ஆனால் டு த ஏர்லியஸ்ட் 4 to 6 months வரைக்கும் எப்போ வேணால் வந்து குழந்தைங்களுக்கு பல் முளைக்கலாம். அந்த மாதிரி ரீசனுக்காகவும் குழந்தைங்க தண்ணி சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் கீழே ஏதாவது பொம்மை இருந்தாவோ இது ஏதாவது கிளாத் இருந்தாவோ எடுத்து வந்து வாயில் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம டீதர்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். டீதர் எதுக்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா குழந்தைங்க வந்து பல் முளைக்கும் போது ஒரு விதமான வலி வந்து அந்த கம்ஸில் ஏற்படும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது சியூ பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக டீதர்லாம் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். டீதிங் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன். அது இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அந்த மாதிரி டீதர் வச்சு பைட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கம்ஸில் இருக்கக்கூடிய பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், கொஞ்சம் சூதிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து டீதர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக ஒரு யூஸ்வலாக இந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நார்மலாக ஒரு கேரட் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஜஸ்ட் அந்த பல்லை வச்சு அவங்க சூ மட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் மாதிரியான டாய்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் இந்த மாதிரி கேரட் அது மாதிரிலாம் கொடுக்கும்போது அவங்க வந்து ஜஸ்ட் சூ பண்ணும்போது அந்த பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு சாஃப்டான எட்ஜஸ் இருக்கக்கூடிய ஸ்பூன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அப்படி வச்சு கொடுத்தோம்னா கூட அந்த கம்ஸோட பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அப்படி நீங்கள் டீதர் வாங்குறீங்க அப்படின்னா நீமில் உடன்லலாம் கூட டீதர் வந்து இப்போ நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி டீதர் பார்த்து வாங்கிக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி டீதர் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா சில்கில் வந்து கிளாத் இதுக்காகவே தனியாக டீதிங் கிளாத் அப்படின்னு கிடைக்குது. அந்த மாதிரி சில்க் கிளாத்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அடிக்கடி அவங்களோட டீதிங் டாய்ஸ் எல்லாத்தையுமே, அவங்கள யூஸ் பண்ணுற டாய்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அப்படி வாஷ் பண்ணும்போது மைல்டாக இருக்கக்கூடிய டிடர்ஜென்ட்டில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து 4 to 6 months இருக்கும்போது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து போய் கிராப் பண்ணுவாங்க, நல்லா பிடிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கோட சென்ஸ், டச் அண்ட் ஃபீல் சென்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். அதுக்காகவும் அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் சில சமயம் வந்து ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருப்பாங்க. அந்த டைமில் அவங்கள காம் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணுறதுக்காகவும் சென்சரி பிளேன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிளே வந்து ஒரு 4 மாதம் குழந்தை மட்டும் இல்லாமல் 4 வயசு 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள், அதுக்கு மேலே உள்ள குழந்தைகள் வரைக்குமே நீங்கள் தாராளமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி விளையாடும் போது ரொம்பவே காம் ஆகிடுவாங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதுக்காக என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சரி பேக்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணலாம். நார்மலாக ஜிப்லாக் கவரில் வந்துட்டு ஆயில் இல்லைனா வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ணிவிட்டு குழந்தைங்க படுக்க வைக்கும் போது குப்புற படுக்க வச்சிங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நேரம் டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதனோட டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த டெக்ஸ்சர் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காகவும். அதே போல் நீங்கள் வந்து ரைஸ் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு கூட அந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வந்து பேக் பண்ணிடலாம். இல்லை குட்டி குட்டி தால், இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு வெரைட்டிஸுமே ஒரு மாதிரியான டெக்ஸ்சர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்னொன்னையும் வந்து ஒரு கவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த குட்டி பீசஸ் வந்து வெளியே வந்து குழந்தைங்க வாய்க்குள்ளே எடுத்து போட்டுக்காத அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு கிரவுண்டில் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டு குழந்தைங்கள வந்து அதை விளையாட விடலாம். அப்படி தொட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து தெரியும், அந்த டெக்ஸ்சர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சென்சரி பேக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா சென்சரி பாட்டில், நார்மலான ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ளே 2-3 குட்டி குட்டி டாய்ஸ் போட்டு ஷேக் பண்ணி காட்டிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை கொஞ்சம் நம்ம வீட்டில் கிராசரி ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, டப்பாவில் குட்டி குட்டியாக போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிராசரி ஐட்டம்ஸ் ஒரு ஐட்டம்ஸுமே வந்து ஒரு மாதிரி சவுண்ட் வரும். பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி சவுண்ட் வரும், அரிசி எடுத்திங்கன்னா வேறு மாதிரி சவுண்ட் வரும், கடலை எடுத்திங்கன்னா வேறு மாதிரி சவுண்ட் வரும். அது எல்லாமே வந்து குழந்தைங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒவ்வொன்றும் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் உடையாத மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து ஷேக் பண்ணுறது, அந்த மாதிரி சவுண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த சென்சரி பாட்டில்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய டச் அண்ட் ஃபீல் புக்ஸ் எல்லாம் கிடைக்குது. அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேஜ்லையும் ஒரு மாதிரி டெக்ஸ்சர் இருக்கும். ஒன்று சாஃப்டாக இருக்கும், ஒன்று ரஃப்பாக இருக்கும், ஒன்று ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் குழந்தைங்க வந்து டச் பண்ணும்போது நல்லா சென்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டச் அண்ட் ஃபீல் புக்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சென்சரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காகவே நிறைய ஃபேப்ரிக் வால், சென்சரி பிளாக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி சென்சரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வெளியே போய் ரொம்ப தேடணுன்றதே இல்லைங்க. வீட்டில் இருக்க ஐட்டம்ஸே மோர் தென் எனஃப்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் 5th ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டம்மி டைம் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. குழந்தைங்களை வந்து குப்புறப்படுக்க வைக்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. நார்மலாக யூஸ்வலாக குழந்தைங்க எப்படி படுத்துப்பாங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியில் இப்படி குப்புறப்படுக்க வைக்கணும். இதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டான வீடியோ இருக்கு. நீங்களும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இந்த ஆக்டிவிட்டி பண்றது மூலியமா குழந்தைங்க வந்து பாடியை வந்து லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்களோட நெக் மசில், ஷோல்டர் மசில், பேக் மசில்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ தட் அவங்களோட மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த டம்மி டைம் ஆக்டிவிட்டி குழந்தைங்க பண்ண வைக்கிறது மூலிமா அவங்களோட ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷனலாக நம்ம எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலாம் அப்படின்றதையும், இந்த டம்மி டைம் ஆக்டிவிட்டி வந்து நம்ம குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம மேலே படுக்க வச்சுக்கலாம், நம்ம காலில் படுக்க வச்சுக்கலாம், நம்ம கையில் படுக்க வச்சுக்கலாம். குழந்தைங்களோட பொசிஷன் மட்டும் அப்சைட் டவுனாக இருக்கணும் அப்படின்றது தான் இதனோட மெயின் கான்செப்ட். இந்த மாதிரி படுக்க வைக்கும்போது நம்ம குழந்தைங்களோட இருக்கக்கூடிய பாண்டிங்கும் வந்து நல்லாவே ஜாஸ்தியாகும். இந்த ஆக்டிவிட்டியில் வந்து குழந்தைங்களோட வயிற்று பகுதியில் ஒரு விதமான ப்ரெஷர் ஏற்படும் குழந்தைங்க குப்புறப்படுக்கிறதுனால. அதனால குழந்தைங்களுக்கு கேஸ் ரிலீஃப் ஆகும். குழந்தைங்களுக்கு வயிற்று வலி ஏற்படுறது ரொம்ப ரொம்ப தடுக்கலாம். ஸோ அதனால இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களோட தொப்புள் கடி விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஃபுல்லாக அந்த ஊண்டு சரியானதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். யூசுவலா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரிஸ்க் எதுவும் எடுக்க வேணாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஃபுல்லா அந்த ஊன் சரியானதுக்கு அப்புறம் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ண ஆக்டிவிட்டிஸ். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் மற்ற சோஷியல் மீடியா சைட்ஸான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அப்பப்போ செய்கிற ஆக்டிவிட்டீஸ், புக்ஸ் பற்றி எல்லாமே நான் வந்து அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அதை எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.